ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனல் பேர் வந்து வெக்கில முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து சிக்பல்லாப்பூருக்கு போயிட்டு அங்கத்துலேருந்து ஈஷா ஃபவுண்டேஷன் தான் போக போகிறோம். பை ட்ரெயின் அண்ட் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போக போகிறோம். டோட்டல் 5 மெம்பர்ஸ் போயிட்டு இருக்கோம். இந்த எவ்வளோ ஆச்சு ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் 15 ருப்பீஸ் தான் ஆச்சு. இந்த ட்ரெயின் எங்கத்துலேருந்து கிளம்புதுன்னா மெஜஸ்டிக்லேருந்து கிளம்புது. எங்களுக்கு எலாங்கா கிட்ட இருக்கிறதுனால நாங்கள் எலாங்கா கிட்டேருந்தே ஏறிட்டோம். ஸோ ட்ரெயினோடைய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 15 ருப்பீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. ஸோ நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். 75 ருப்பீஸ் தான் ஆச்சு சிக்பல்லாப்பூர் ஸ்டேஷன் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் இதே ட்ரெயின் வந்து ஏர்போர்ட் ஸ்டாப்பும் இருக்குது. அந்த ஏர்போர்ட் ஸ்டாப்லேயே வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸும் இருக்குது. அதுவும் ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போய் உங்களை ஏர்போர்ட் கிட்ட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்களாம். அண்டு ரொம்பவே 10 ரூபாயில் வந்துடலாம். நாங்கள் மெஜஸ்டிக்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து 10 ருப்பீஸில் வரலாம். நிறையா பேர் வந்து கேபுக்காக ரொம்பவே பணம் வேஸ்ட் பண்ணுறாங்க. 1000 ருப்பீஸு 1500 ரொம்பவே வாங்குகிறாங்க அந்த கேப் அப்படின்றது. ஸோ இந்தமாரி ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். வர வழியில் பார்த்த ஏர்போர்ட் இருந்துச்சு, ஏர்போர்ட் ஸ்டாப் இருந்துச்சு, அது உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான். ஸோ ஜஸ்ட் 10 ரூபாயில் வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிடலாம். அங்கே வெளியில் பஸ்ஸும் நின்றுட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸில் வந்து ஏர்போர்ட் கிட்ட வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது கூட ஃப்ரீயாக தான். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு தான் இதை சொன்னேன். அப்புறம் இதுக்கு மேலே வந்து நாங்கள் அப்படியே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்துச்சு, அந்த பொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப ஆராமாக வந்து நாங்கள் வந்து சிக்பல்லாப்பூருக்கு ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீட்டிலே வந்து லஞ்சை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெளியில் வந்து டேடி சாப்பிட மாட்டாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீட்டாக பேக்கிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபேமிலியோடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா ஃபவுண்டேஷன் கிட்ட நிறைய பிளேஸ் இருக்குது உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ நாங்கள் வந்து லஞ்சை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் அப்பாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணணுன்னா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க எங்களுக்காக வந்தார் கூட கைடு மாதிரி. ஸோ அம்மாவுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பிளானே போட்டோம். அம்மா ஈஷா ஃபவுண்டேஷன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க போகணும் போகணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கால் வலி இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் எங்கேயும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதில்ல. சரி அவங்க ரொம்ப நாளாக கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளானை போட்டோம். அண்ட் அப்படியே இது ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு நினச்சேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு வீடியோ மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ இன்னும் வேறு ஏதாவது பிளேஸுக்கு போகணும் தெரியணும்னு இருந்தால் நீங்கள் என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ ஆட்டோ நிறையா இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் ஈஷா ஃபவுண்டேஷன் கிட்ட ஸ்டாப் பண்ணுவாங்க. வேண்டாம் பஸ்ஸில் போகலன்னா ஒரு 700 மீட்டர்ஸாக நடந்துட்டு போகணும். நாங்கள் கர்நாடகாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் டிக்கெட்டு. ஸோ நாங்கள் வந்து பஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டோம். இது எங்களுடைய பட்ஜெட்டில் ரொம்பவே ஒரு கம்மி பட்ஜெட்டில் போகிறது எப்படி அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ ட்ரெயினில் ஈஷா ஃபவுண்டேஷன் வரைக்கும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையிலேருந்து வரீங்க, வேறு ஏதாவது ஊர்லேருந்து வரீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ட்ரெயினில் வந்து 15 ருப்பீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரெயினில் ரீச் ஆகிடலாம் சிக்பல்லாப்பூருக்கு. ஆட்டோவில் போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ரொம்ப தூரம் நடந்துட்டேன். டயர்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு தெரியல இவ்வளோ தூரம் பஸ் ஸ்டாப் இருக்கோம் அப்படின்ட்டு. முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பேசாமல் ஆட்டோ ஏறிவிட்டு போயிட்டு இருக்கலாம்ப்பா அப்படின்னு தோணுச்சு எனக்கு நடக்கும்போது. ஃபைனலி பஸ்ஸு வந்து கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருந்துச்சு. ஸோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்துட்டோம். ஆனால் நடந்தது தான் கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் 50 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் போகிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் பெண்கள் பெங்களூர்லேயே இருக்கிறவங்க, கர்நாடகாவில் இருக்கிறவங்கன்னா ஆராமல் பஸ்லேயே போகலாம். ஏன்னா ஃப்ரீ தான் இருக்குது பஸ்ஸு. ஸோ சார்ஜ் பண்ண மாட்டாங்க லேடிஸ்க்கு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப நல்ல வியூ. எங்கே பார்த்தாலும் தோட்டம் தான் இருக்குது. அண்ட் அதை பார்த்துட்டே ரசிச்சுட்டே வந்து நானும் போயிட்டே இருந்தேன். வரும்போது கூட உங்களுக்கு ட்ரெயின் இருக்கும். சிக்பல்லாப்பூர்லேருந்து 3:15க்கு என்னவோ ட்ரெயின் இருக்குது.
ஸோ நம்ம வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 3:15 தானே இருக்குது. இப்போ என்ன 12 தான் ஆக போகுது. 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன்லேயே கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 இயர்ஸ் பேக் நாங்கள் வந்து வந்திருந்தோம் ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு. அப்போ ரோடு மாத்திரம் கேட்கவே கேட்காதீங்க, அவ்வளோ வர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுல்லு மண் ரோடாக இருந்துச்சு இந்த இடம் எல்லாமே. கார் வந்து நிறைய கார் கெட்டு போயிடுச்சு, அப்படியே சுட்டு புகையாக வந்து நின்றுச்சு. அந்த இன்ஜின் எல்லாம் சுட்டு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் ட்ராவல் பண்ணும்போது சிவராத்திரி அன்னைக்கு வந்துட்டோமா, செம்ம க்ரௌடு, வெஹிக்கல் டிராஃபிக் வேறு. எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு, வரும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த வாட்டி சிவராத்திரிக்கு வந்து நாங்கள் போகவே இல்லை. அந்த டிராஃபிக்கில் அம்பாவனால முடியாதுன்னு சொல்லிட்டு நிதானமாக நம்ம வந்து வேறு நாள் போயிடலாம், க்ரௌட் இல்லாத நாள். இது வந்து நாங்கள் மண்டே தான் போனது. ஸோ மண்டே க்ரௌட் இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் நிஜமாவே க்ரௌடெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே காலியாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் ஈஷா ஃபவுண்டேஷன் ரீச் ஆகிடுவோம். அங்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் செம்ம வெயிலுங்க. இப்போவே வெயில் தாங்க முடியல எங்கனால, அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. ஸோ கிட்ட வந்தாச்சு நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன் கிட்ட. பாருங்கள், ரொம்பவே காலியாக இருக்குது, யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் இல்லை. மோஸ்ட்லி ஈவினிங் வந்து நிறைய பேர் வருவாங்க அந்த லைட்டு பார்க்குறதுக்கு. ஈவினிங் கூட ட்ரெயின் 4 o'clock இருக்குது. 4 o'clock இன்னமும் இருக்குது ட்ரெயின். சிக்பல்லாப்பூருக்கு வந்துட்டிங்கன்னா ஆறாமல் வந்து நீங்கள் நைட்டு இது லைட் ஷோ எல்லாம் பார்த்துட்டு போகலாம். ஆனால் போகும்போது வந்து உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்காது, பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு போகணும். ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். செம்ம வெயிலுங்க. அது எப்படி தான் வந்து இருக்க போகிறோன்னு தெரில. இன்னொரு 2 hours இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணணும் டைமு. ஃபேமிலியோடு வந்தோம். அம்மாவுக்கு இந்த வெயில் தாங்கவே முடியல, ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. அம்மா அப்பாவை வந்து ரொம்ப தூரம்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்படின்போது வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, ரொம்ப தூரம்லாம் அவங்கள வந்து ஒரு ட்ரிப்பாக கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ கிட்டியாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணி தான் வந்தோம். அண்ட் ரொம்பவே நல்லா ஆச்சு தரிசனம். அந்த வெயில தான் தாங்க முடியல. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். சண்டே வந்து ட்ரெயின் கிடையாது. நாங்கள் இப்போ தான் கூகுளில் செக் பண்ணிகிட்டே இருந்தோம். சண்டே வந்து உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்காது சிக்பல்லாப்பூருக்கு. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா மண்டே டு சாட்டர்டேக்குள்ளே தான் பிளான் பண்ண முடியும். சண்டே பிளான் பண்ணிவிட்டு வரீங்கன்னா நீங்கள் ஆறாமல் பஸ்லேயே வந்துடலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட போயிட்டே இருக்கோம். அண்ட் செம்ம வெயில். உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ட்ராவல் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4 o'clock 4:15 வந்து உங்களுக்கு மெஜஸ்டிக்கில் வந்து ட்ரெயின் இருக்குது. ஒரு வாட்டி கூகுளில் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஆனால் ரிட்டன் போகும்போது உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்காது, பஸ்ஸில் தான் நீங்கள் ரிட்டன் போகணும். ஸோ 4 o'clock வந்தீங்கன்னா இங்கே ஒரு 5:15 6 வந்துடுவீங்க. பஸ்லலாம் வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளேயோ ஒரு 5:30 5:45 அப்படி ரீச் ஆகிடுவீங்க. ஈவினிங் வந்து 7 o'clock வந்து அந்த லேசர் ஷோ இருக்கும், அந்த லைட் இது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வேணான்னா நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது பஸ்ஸில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து நான் மேலே வந்துட்டேன், கடவுள் கிட்ட வந்துட்டு என் மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லி வேண்டிக்கிட்டேன். எல்லாருக்குமே நல்லதாகட்டும், எனக்கும் நல்லதாகட்டும். அண்ட் ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு நல்ல விஷயம் இருக்குதுங்க ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. பஸ் அவங்களே வந்து ஒரு ஸ்கீம் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு நாளைக்கு தான், 1 day ட்ரிப்பு அப்படின்ற மாதிரி தான். காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட் 9 o'clock மறுபடியும் உங்களை வாபஸ் மெஜஸ்டிக்லேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஒரு 5 பிளேஸ் வந்து சிக்பல்லாப்பூரில் ஃபேமஸான டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த 5 இடத்துக்கே அவங்களே உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு கோயிலுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு தான் வருவாங்க. அதுதான் லாஸ்ட். ஏன்னா லேசர் ஷோ தானே மெயினாக எல்லாருமே பார்க்கணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த லேசர் லைட் ஷோவை பார்க்குறதுக்காக ஒரு 7 o'clock இங்கே வந்து ரீச் ஆகிடுவாங்க. அண்டு பெங்களூருக்கு ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளே வந்து 9 o'clock ஆகிடும். அண்ட் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணலாம். நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணும்போது கைடு பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து உங்களை நல்லா கைடு பண்ணுவாங்க. எல்லா இடத்துக்கும் நீட்டாக உங்களை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் சேஃபாக உங்களை பெங்களூரில் வந்து ரீச் பண்ண வச்சுருவாங்க.
அதுக்கான சார்ஜஸ் வந்து ஃபஸ்ட்டு ₹500 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போது பஸ் ரேட்டு வந்து ஜாஸ்தி பண்ணதுனால ₹550 தான் வாங்குறாங்க. 1 டே ட்ரிப்பு ஆராமா போயிட்டு வரலாம். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்ல ஒண்டியா போறீங்க, சிங்கிளா போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம். ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல நெறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வசதியா இருக்கு அந்த ட்ராவல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் நெறைய பேர பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் பஸ்ஸில வந்து ட்ராவல் பண்ண பிடிக்கல அப்படின்ட்டு தான் நாங்க ட்ரெயின்லேயே வந்தோம். அண்ட் இப்போ வந்து கடவுள் எல்லாம் கும்பிட்டு கீழே ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரி இருக்குது. செம்ம வெயிலா இருந்துச்சு. சீக்கிரம் சீக்கிரம் கடவுளை பார்த்துட்டு கீழே ஓடி போயிட்டோம். உக்காந்தா போதும்ப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த கீழே நிஜமாவே ரொம்பவே கூலாக இருந்துச்சு. இவ்வளோ வெயில் இருந்தாலும் கூட அங்கே அந்த மெடிடேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். அங்கே உள்ளே வந்து ஃபோன் அலவுட் கிடையாது. ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுல் சைலண்ட்டாக வச்சுட்டு தியானம் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டேன் நான். அங்கே போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அங்கேயே உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2:00 மேலே கிளம்புனோம். பஸ்ஸு வந்து எங்களுக்கு கிடச்சிடுச்சு ஈஸியாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ தமிழில் போட்டிருக்கேன். நாங்கள் வந்து தெலுங்கு தான் பேசுகிறது, ஆனாலும் தமிழில் ஒரு வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுடைய என்கரேஜ் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கேயே எண்ட் பண்ணிவிடுறோம். நாங்கள் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அண்டு பஸ்ஸு கிடைச்சிடும், ஈஸியாகவே கிடைக்கிது. 10 மினிட்ஸ்க்கெல்லாம் ஒரு பஸ்ஸு வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஸோ பஸ்ஸுக்கெல்லாம் எங்கள் கஷ்டமே இல்லை. எந்த அளவுக்கு இந்த வீடியோ நல்லா வந்திருக்குன்ட்டு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.